திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா தொடராதா, காங்கிரஸுடைய மனநிலை என்ன, காங்கிரஸ் விஜயினுடைய தாவேக்கா பக்கம் போகிறாங்களா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருந்தது. காங்கிரஸை பொறுத்தவரையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் அவங்களுடைய டிமாண்டை கொஞ்சம் அதிகமாகவே வைத்திருந்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும்போது நம்ம ஏன் ஒரு ஸ்மாலர் நம்பர்ஸுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் அவங்க 25 தொகுதிகள் தான் நாங்கள் கொடுக்க முடியும் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸுக்கு 25 தொகுதிகள் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் 18 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி தொடரப்போகுது அப்படின்றது தான் அந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு மாலை இல்லை மதியம் உங்களுக்கு இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் இனிஷியலாக கிரிஷ் சோடங்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த குழு காத்திருந்தது அப்படின்றது தான் நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம். இந்த குழு வைத்த டிமாண்ட் அப்படின்றது உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 20-30% காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிடுவதற்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, வாரிய பதவிகளில் முன்னுரிமை காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கணுன்றது முக்கியமான டிமாண்ட். அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது. அப்புறம் கடந்த முறையை விட இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு டிமாண்டாக இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம். விஜய் போன்ற ஒரு மிக பிரபலமான ஒரு நடிகர் அவர் இளைஞர் சக்தியாக இருக்கும் பொழுது இப்போ நம்ம ஏன் தாவேக்காவோட போகக்கூடாது அப்படின்னு நிறைய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்களுடைய கருத்து அப்படின்றது இருந்தது. இதை காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமை புரிந்து கொண்டு இந்த முறை நம்ம ஒரு ஹார்ட் பார்கெயின் திமுகவோட பண்ணணும். நம்ம 25 தொகுதிகளுக்கு செட்டில் ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒருவேளை திமுக கூட்டணி ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்றத ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமையை பொறுத்தவரையில் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக தாவேக்கா வச்சுக்கலாம். ஆனால் அட் தி மோஸ்ட் நம்ம பார்கெயின் பண்ணி திமுக கூட்டணியில் தொடர்வது தான் சரியானது அப்படின்றது தான் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திமுகவோட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடர்ந்தது அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் நம்ம தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே போயிருக்கலாம். அவங்க இவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாகவே சொல்லிட்டாங்க, இவ்வளோ தான் நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ப. சிதம்பரம் டெல்லி தலைமையுடைய அறிவுறுத்தலின் பேரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து அவரோட பேசி ஒரு சமாதான முயற்சி பண்ணி 27+1 அப்படின்னு இப்போ முடிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வித மனநிலை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சாரார் நம்ம விஜய் போன்ற ஒரு நடிகரை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ விஜய் போன்ற ஒரு நடிகர் தமிழக அரசியலில் வந்திருப்பது அப்படின்றது தேசிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே காங்கிரஸ் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அதே மாதிரி திராவிட கட்சிகளை தாண்டி காங்கிரஸும் பாஜகவும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு களச்சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம தாவேக்காவோட போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு பக்கம் பார்க்க முடியுது. ஏன்னா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்றது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சாரார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம வின்னபிள் அலைன்ஸில் இருப்பது ரொம்ப அவசியமானது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் மக்கள் நல திட்டங்கள் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியான கட்சியாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. எஸ்ஐஆர்லேருந்து தொடர்ச்சியாக சிஎம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறாரு. இல்லை பிரச்சாரங்களுக்காக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. ரொம்ப பிஸியாக அந்த கட்சியே இருக்குது. ஸோ அப்போ அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சீட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா அரித்மெட்டிக் கால்குலேஷனோட இன்றைக்கி புது கட்சிகளை எல்லாம் இந்த அலைன்ஸ்குள்ளே கொண்டு வர்றாங்க. அப்படி வந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா தேமுதிகவாக இருக்கலாம், எஸ்டிபிஏயாக இருக்கலாம், இன்றைக்கி மக்கள் நீதி மையமாக இருக்கலாம். இவர்கள் எல்லாமே ஒரு இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு ஒரு கிராண்ட் அலைன்ஸாக அதை மாற்ற பார்க்குறாங்க. இப்போ பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் ஒரு கிராண்ட் அலைன்ஸ் அமைஞ்சு அந்த அலைன்ஸ் பிச் பண்ணக்கூடிய அந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, அது தேர்தல் அரசியலில் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவை பொறுத்தவரையில் சரியான வகையில் தான் அவர்களுடைய நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு போனஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரையில் 2004 திமுக கூட்டணியில் ட்ராவல் பண்ணுறாங்க.
2014 மட்டும்தான் அவங்க வந்து தனித்து போட்டிட்டாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த அலைன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை வந்து சாதாரணமாக எடை போற்றவே கூடாது அப்படின்றதுல தான் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் கான்சிக்யூட்டிவாக அவர்களுடைய வெற்றி அப்படின்றது சட்டமன்ற தேர்தல்களில் இருந்தது கிடையாது. 1967 அண்ணாக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த தேர்தலையும் அவர்கள் தொடர் வெற்றியை பெற்றது கிடையாது. ஸோ அதனால் வந்து திமுகவை பொறுத்தவரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தேர்தலை அணுகுறாங்க. எந்த வகையிலையும் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்துடக்கூடாது அப்படின்றது நினைக்கிறாங்க. அதனால தான் திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த டிமாண்டுக்கே கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அப்படின்றது அவர்களுக்கு வாழ்வா சாவா தேர்தல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்டேக் அதிகமாக இருக்குது. எப்படியாவது அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இந்த தேர்தலை அணுகிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய 2 நபர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து மாணிக்கம் தாகூர், இன்னொன்று வந்து பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போ மாணிக்கம் தாகூரே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் மே ஹாவ் டிஃபரன்சஸ் பட் த பார்ட்டி இஸ் பிகர் than எனி ஆஃப் us. when leadership decides we accept it with discipline because யூனிட்டி இஸ் அவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது தான் அவருடைய மெசேஜ். ஸோ இப்போ இதை ரீட் பண்ணும்போது நம்ம டீகோட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த அலைன்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையுடைய மகள் நிச்சயதார்த்தத்துக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் ப. சிதம்பரம் எல்லாருமே ஒன்றா நின்று அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை வந்து அவங்க நடத்துனாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ செல்வ பெருந்தகை அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த கூட்டணி எப்படியாவது சீல் பண்ணிடணும், எப்படியாவது இந்த கூட்டணி வந்து நடந்துடணும் அப்படின்ற ஒரு பெரிய முயற்சி பண்ணார். இது எல்லாமே வந்து இப்போ பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுபடுமா, காங்கிரஸ் கட்சியுடைய முடிவு சரின்னு பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.